அறத்துப்பால் அதிகாரம் 5ல் இல்வாழ்க்கை இன்னைக்கு பார்க்க போகிறோம். இல்வாழ்க்கையினாலே தெரியுதுங்க இல்லையா, இல்லறத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுலேயும் 10 குறள் இருக்குது. 41லிருந்து 50 வரைக்கும். முதல்ல நான் 10 குறள்கள் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு குறள், அதற்கான விளக்கம், அப்படியே சொல்லிட்டு வரேன் 10 குறள் வரைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நம்ம இல்வாழ்க்கையில் போகலாம். 41வது குறள். இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. 42. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. 43. தென் புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. 44. பழியஞ்சிப் பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் பொய்யப் பெறுவதெவன். 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. 48. ஆற்றின் ஒழுக்கி அறனிழுக்கா இல்வாழ்க்கை நோட்பாரின் நோன்மை உடைத்து. 49. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்ப தில்லாயின் நன்று. 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இப்போ நம்ம ஒவ்வொரு குறளும் அதுக்கான விளக்கமும் பார்க்கலாம். 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. விளக்கம். பிரம்மச்சாரி, வானப்பிரத்தன், சந்நியாசி ஆகிய மூவருக்கும் இல்லறத்தில் இருப்பவனே துணை. 42. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. விளக்கம். துறவிகளுக்கும் வறியவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இல்வாழ்க்கை வாழ்பவனே துணை. 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. விளக்கம். முன்னோர்கள், தெய்வம், விருந்தினர், சுற்றத்தார், தனது குடும்பம் காத்தல் ஆகிய 5ம் இல்லறத்தின் கடமை. 44. பழியஞ்சிப் பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். விளக்கம். பழியஞ்சி நல்வழியில் பொருளூட்டி அதை பகுத்துண்டு வாழ்வோரின் வாரிசுகள் என்றும் வாழும் என்பவையாகும். 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. விளக்கம். அன்பினையும் அறத்தினையும் கொண்டதாக
இல்லறம் இருக்குமேயானால் அதுவே பண்பும் பயனும் ஆகும். 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போஒய்யப் பெறுவதெவன்? விளக்கம். இல்லறத்தை நலமாக நடத்துவோர் பிற வழிகளில் சென்று பெறுவதற்கு ஒன்றும் இல்லை. 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. விளக்கம். இல்லத்திற்குரிய இயல்புகளுடன் வாழ்பவன் புலன்களை அடக்கி ஆளும் துறவிகளை விடவும் மேலானவன். 48. ஆற்றின் ஒழுக்கி அரணியிலுக்கா இல்வாழ்க்கை நோட்பாரின் நோன்மை உடைத்து. விளக்கம். மற்றவரை நெறிப்படுத்தித் தானும் அறம் வழுவாமல் நடத்தும் இல்லறம் தவம் புரியும் துறவறத்தினும் ஆற்றல் மிக்கது. 49. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்ப தில்லாயின் நன்று. விளக்கம். அறம் என்ற சிறப்பை பெறுவது இல்லறம். அதுவும் பிறரது பழிப்பிற்கு இடமின்றி இருப்பது நன்று. 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். விளக்கம். இவ்வுலகில் வாழும் முறைப்படி வாழ்பவன் வானுறையும் தெய்வமாக வணங்கப்படுவான். 10 குறள், அதற்கான விளக்கம் பார்த்தாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் வீட்டில் இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு திருக்குறள் புக்கை வாங்குங்க. நான் சொல்கிறத காதில் கேட்டுக்கோங்க. நீங்கள் புக்கை வாங்கி கண்ணால் பார்த்து படிங்க. ஈஸியாக இருக்கும். இந்த இல்வாழ்க்கையில் ஃபுல்லாக வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்காங்க. இல்லறத்தை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. இல்லறம் சிறந்தது, இல்வாழ்க்கை சிறந்தது. பிரம்மச்சாரியாக வாழ்கிறவங்களும் சன்னியாசியாக வாழ்கிறவங்களுக்கும் யார் துணைனா இல்லறத்தில் இருக்கிறவங்க தான் துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இல்லறத்தில் முன்னோர்கள், தெய்வம், விருந்தினர், சுற்றத்தார் இது எல்லாமே இல்லறத்தில் அமையும். இது இல்லறத்தினோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பும் அறனும் தான் ஒரு இல்லறத்தில் இருக்கும்னா அதுதான் பண்பும் பயனும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நல்ல வழியில் போய் நல்லதையே செஞ்சோம்னா தன்னோட வாரிசுகளுக்கு அது நல்லா வழி காட்டும். அதுக்கப்புறம் இல்லறத்தை நல்லறமாக நடத்தினா பிற வழிகளில் சென்று பெறுவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லறத்திற்குரிய இயல்புகளுடன் வாழ்பவன் புலன்களை அடக்கி ஆளும் துறவிகளை விட மேலானவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறம் வழுவாமல் மற்றவரை நடத்தினா அது தவம் புரியறதுக்கும் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இல்லறத்தில் அறம் அப்படிங்கிற சிறப்பை கொடுப்பது இல்லறம். அது சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
வாழும் முறைப்படி வாழ்ந்தால் எல்லாருமே தெய்வமாக கருதப்படுவாங்க. ஹெல்பிங் மைண்டோடு வாழணும், ஒழுக்கமாக வாழணும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். திருக்குறள் நல்லபடியாக பயன்பெறுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. எப்படி அடுத்த வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த பகுதியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது இல்வாழ்க்கைனா என்னென்னு தெரிஞ்சிட்டிங்க. இல்வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான், சரியாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான அதிகாரத்தில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.